பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா? பாத்தீங்களா, இது நிறைய கேங்குருஸ்ல பலவிதமான கேங்குருஸ் இருக்குது. கங்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, விதவிதமான கேங்குருஸ் இருக்கிறது. இது வல்லபி அப்படின்னு சொல்றாங்க. சின்ன குட்டியா இருக்குது, கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்கிறது. இவ்வளவு அனிமல் பார்க்கல தான் இதை வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு திரளாக இருக்கிறது. மக்கள்கிட்ட அது பழகுது, சாப்பாடுலாம் வாங்கி கொள்ளுகிறது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் தெரியுமா? யாத்திராமம் 34 10 வசனம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவன் பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியை இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்ப ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். சில சொல்றாங்க அதுவும் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது ஆச்சரியப்படும்படியான காரியம் தான் பயங்கரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார், உன்னோடு கூட நான் இருந்து உன்னை கொண்டு நான் பயங்கரமான காரியம் செய்வேன்றார். எவ்வளவு நல்ல தேவன் அல்ல? அப்ப ஆண்டவர் உங்க கூட இருந்தா உங்க மூலமா பயங்கரமான காரியம் நடக்கும். அது மக்களை பயமுறுத்துகிற காரியம் அல்ல, மக்களுக்கு நன்மை செய்கிற காரியம், விடுதலை கொடுக்கிற காரியம், சுகம் கொடுக்கிற காரியம், மக்களை ஆறுதல் படுத்துகிற காரியம் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வாராம். நீங்க என்னடான்னா எனக்கு ஆறுதல் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் அநேகருக்கு பயங்கரமான காரியத்தை செய்வேன், உன்னை கொண்டு அநேகரை குணமாக்குவேன், அற்புதம் செய்வேன்னு சொல்றாரு. அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும். ஆண்டவரை என் கூட இருந்து நான் என் கூட படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, நான் வசிக்கிற இடத்துல உள்ளவங்களுக்கு நீங்க பயங்கரமான அற்புதத்தை செய்யணும். நீங்க விசுவாசித்து கேட்டா உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். உண்மைதான், நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். நான் வியாதி படுக்கையில சாக கிடந்தேன்ல, என்னுடைய நிலைமை கைவிடப்பட்ட நிலைமை. இருதயம் பல்ஜாக இருக்குது, வலது கால் அசைக்க கூட முடியாம படுக்கை. மருத்துவர்கள் இவன் மறிச்சிருவான், பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்னை பார்க்க வந்தார்ல. அவர் ஊழியக்காரர் அல்ல, பாஸ்டர் அல்ல, மிஷனரியும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, ஒரு ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்தவர். அப்ப அவருக்குள்ள என்ன விசுவாசம், என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்வார் என்று. எங்க அம்மா சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவின் மகனுக்காக ஜெபிக்கிறியான்னு சொன்ன போது, இது ரொம்ப டேஞ்சரான சிக்னஸ், டாக்டர்ஸை கைவிட்டுட்டாங்க, மரணப்படுக்க, எந்த நேரத்தில் இந்த பையன் மரிச்சு போகலாம், யார்ட்டையாவது ஊழியிட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லல. நான் ஜெபிக்கிறேன். எதனால? தன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி, என்னை கொண்டு பலத்த காரியம் செய்வான்னு விசுவாசித்ததுனால முழங்கால் படியிட்டு எனக்காக ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் பொழுதே இயேசு என்னை தொட்டார். உடனே என்னுடைய வியாதி படுக்கை மாறினது, இருதயம் நார்மலாய் மாறினது, அற்புதமான சுகம், ஒரு பயங்கரமான அற்புதம் எனக்கு நடந்தது. எப்படி? ஒரு வாலிபன் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்து கொண்ட வாலிபனை கொண்டு தேவன் அதை செய்கிறார். உங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் அற்புதம் செய்யணும், முழு நேர ஊழியரா இருக்கணும், பாஸ்டரா இருக்கணும், மிஷினரியா இருக்கணும் காரியம் அல்ல. விசுவாசித்தால் போதும். நீங்க இயேசுவை விசுவாசித்த சொந்தமாக்கி கொண்டா உங்களை கொண்டு பலத்த அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். யாரோ ஒருவருக்கு உங்க மூலமா அற்புதம் தேவை இருக்கிறது, உங்க மூலமா செய்வார். என் கூட இருக்கிற இயேசு பராக்கிரமசாலி, என்னை கொண்டு பயங்கரமான பராக்கிரமான காரியத்தை செய்வார்னு விசுவாசிங்க. யாராவது தேவை உள்ள மக்களை கண்டா தைரியமா ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடப்பதை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொந்தமாக்குறீங்களா? ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்க, என் கூட இருக்கிறீங்க, என் மூலமாக நீர் பயங்கரமான அற்புதங்களை செய்யணும், மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும், என்னை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.